வணக்கம் வியூவர்ஸ், இது உங்கள் தமிழ் டியூட்டோரியல்ஸ். இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் ஓப்பன் பண்ணி வச்ச இமேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு ரிங் ஒன்று நான் ஆல்ரெடி கீஷாட்டில் நான் ரெண்டர் பண்ணி வச்சுருக்கிறேன். இது ஒரு கோல்டு ரிங் ஒன்று. அது பார்த்தீங்கன்னா சில ஏரியாக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோல்டாக இருக்கும், சில ஏரியாக்கள் சில ஏரியாவுக்கு வந்து உங்களுக்கு டார்க்காக ஒரு பிளாக் கலரில் இருக்கும். இது ஒரு அழகான ஒரு எஃபெக்ட் ஒன்று, ஒரு பழைய லுக் ஒன்று கொடுக்குற மாதிரி ஒரு எஃபெக்ட் ஒன்று. இந்த எஃபெக்ட் நாங்கள் எப்படி கீஷாட்டில் நாங்கள் செய்ய போகிறோன்ற பார்க்க. அதோட இந்த பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் ஒன்று. இதையும் நாங்கள் எப்படி இந்த கீஷாட்டில் இந்த லுக்கை எப்படி நாங்கள் எடுக்க போகிறோன்றதை இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு லிங்க்கில் போட்டிருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ள தரீங்க. இந்த ஆப்ஜெக்டாக இருக்குது, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, நாங்கள் எப்படி இதை செய்ய போகிறோன்ற பார்க்க போகிறோம். நாங்கள் வீடியோக்கு போவோம். நான் ஃபஸ்ட்டு வந்து கீஷாட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட் நாங்கள் அந்த ஆப்ஜெக்டை வந்து நான் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஜெக்ட் வந்து 2-3 ஃபார்மேட்டில் இருக்குது. நான் ஒரு ஃபார்மேட்னா ஜஸ்ட் நான் ஒரு ஃபார்மேட்டை ட்ராக் பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட். ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு இன்சர்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஆப்ஜெக்ட். அடுத்த ரெண்டாவது ஸ்டெப் வந்து நான் செய்ய போகிறேன். பேக்ரவுண்ட் வந்து நான் கொஞ்சம் பிளாக்காக ஆக்கி வச்சுக்கிறேன். என்வாயர்மெண்ட்டை டார்க் கலராக நான் ஆக்கி வச்சுக்கிறேன். அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன், கோல்டுன்னு டைப் பண்ணுறேன். மெட்டீரியல் வந்து நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணியாச்சு, ட்ராக் பண்ணி அப்ளை பண்ணியாச்சு. மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கோல்டு லுக். இப்போ நம்ம வந்து நான் உங்களுக்கு காட்டின இமேஜ் மாதிரி தான் நாங்கள் அந்த லுக் வந்து நமக்கு தேவைப்படுது. ஓகே, அதுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டாக சீனை கிளிக் பண்ணுறேன். நீங்கள் இந்த வோல்ஃபோன் உள்ள இதுக்கு வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த மெட்டீரியல் டீட்டெயில்ஸில் வந்துடும். இதில் நீங்கள் மெட்டீரியல் கிராஃபாக நான் கிளிக் பண்ணுறேன். இந்த கிராஃப் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் சொல்லுவாங்க இது வந்து ஒரு அட்வான்ஸான ஒரு விஷயம்னு சொல்லி, இது ரொம்ப கஷ்டம் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இது ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த ஸ்டெப்ஸை பார்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பழகிடும். ஓகே, நான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து இதுக்கு நாங்கள் இப்போ இது வந்து கோல்டாக தான் இருக்குது. நாங்கள் வந்து இதுக்கு ஒரு பிளாக் பெயிண்ட் பண்ண போகிறோம் மேலே டாப்பில். அப்போ அதுக்கு நான் ரைட் கிளிக் பண்ணுறேன். அதுக்காக நான் என்ன செய்ய போகிறேன், மெட்டீரியல் கிளிக் பண்ணுறேன். பிளாஸ்டிக்னு உள்ள இந்த மெட்டீரியல் செலக்ட் பண்ணுறேன். இந்த மெட்டீரியல் நீங்கள் வந்து இந்த பாயிண்ட் எடுத்து லேபிளில் போடுறீங்க. இதை நான் என்ன செய்யணும், இந்த கோல்டுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் ஒரு கோட்டிங் மாதிரி அப்ளை பண்ணுறோம். ஓகே, இப்போ நீங்கள் அந்த கோட்டிங் அப்ளை பண்ணிட்டீங்க. அந்த அப்ளை பண்ணுற கோட்டிங் வந்து நமக்கு பிளாக்காக இருக்கணும். இப்போ நாங்கள் இதுக்கு ஒரு பிளாக் கலரை செலக்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கோம், வெளியில் வந்து கீழே வந்து நமக்கு கோல்டு இருக்குது, அதுக்கு மேலே நம்ம ஒரு பிளாக் கோட்டிங் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் செஞ்சுருக்கோம். அடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா, இந்த பிளாக் கோட்டிங் வந்து நாங்கள் வந்து எட்ஜஸ் மட்டும் தான் நம்ம கோட்டிங் ஆகிருக்கணும். அதுக்கு நமக்கு ஒரு கவச்சர்னு ஒரு மெட்டீரியல் அதை நாங்கள் செலக்ட் பண்ணுறோம். இந்த கவச்சரை செலக்ட் பண்ணிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த கவச்சரை நாங்கள் கொடுக்க போகிறோம். இந்த ஒப்பாசிட்டியில் கொடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லுக்கை பார்த்தீங்கன்னா அடியில் உள்ள கோல்டு இருக்குது, நம்ம அந்த கவச்சர்னு கொடுத்துருக்கிறது வந்து லைட்டு நமக்கு அந்த கோல்டு அந்த பிளாக்கோட மிக்ஸ் ஆகி வந்திருக்குது. ஓகே, நம்ம இதை வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான மாதிரி செட் பண்ண போகிறோம். இந்த கவச்சர் நம்ம கிளிக் பண்ணோன்னா நமக்கு இந்த கட் ஆஃப்ன்ற ஏரியாவில் நாங்கள் 10 என்டர் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இந்த லுக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூடுதல் இடமா நமக்கு பிளாக்கும் மற்ற இடங்கள் வந்து கோல்டு இருக்குது. நம்ம ஒன்று கொஞ்சம் குறைச்சி பார்க்குறேன். ஓகே, இப்படி நமக்கு இந்த லுக்கு காட்டுது. அடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, இது இப்படி இருக்கட்டும். அடுத்தது நம்ம இந்த கவச்சருக்கு என்ன செய்ய போகிறோம்னா, திருப்பி நாங்கள் இதை ஜூம் அவுட் பண்ணிக்கிறோம், ரைட் கிளிக் பண்ணுறோம், டெக்ஸ்சர் எடுக்கிறேன். இதில் வந்து நாங்கள் அந்த
ஸ்க்ராச்சஸ்க்கு கிளிக் பண்ணுறேன். ஸ்க்ராச்சஸ் கிளிக் பண்ணி இதை நான் அந்த ஃபஸ்ட்டு இதுக்கு நாங்கள் இன்ஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா நாங்கள் அந்த பிளாஸ்டிக்கை கிளிக் பண்ணுறோம். இதில் வந்து ரஃப்னஸ் கொஞ்சம் கூட்டுறேன். நான் 2 ரஃப்னஸ் ஒரு 1 கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரஃப்னஸ் கூட்டணும், அந்த எங்களுக்கு தேவையான அந்த எஃபெக்ட்டு வந்துடுச்சு. அடுத்தது இதில் முக்கியமான அடுத்து செய்ய போகிறோம் என்னென்னா நாங்கள் என்வாயர்மெண்ட் நம்ம வேறு ஒரு என்வாயர்மெண்ட் கொடுக்கணும். நமக்கு தேவையான என்வாயர்மெண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு என்வாயர்மெண்ட்டில் நீங்கள் ஒரு ரியலிஸ்டிக் லுக் எடுக்கலாம். இப்போ எங்கள்ட இந்த ஓல்டு லுக்குள்ள இந்த ரிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட். நான் ஒரு தடவை ஜஸ்ட் நான் அந்த கிராஃபுக்கு போய்ட்டு காட்டிடுறேன். இதுதான் அந்த சிம்பிளான கிராஃப். இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோல்டு அப்ளை பண்ணியிருந்தோம். கோல்டு மெட்டீரியல் அப்ளை பண்ணிட்டு தான் நான் வந்தோம். அது நமக்கு ஈஸியாக இருக்கும். கோல்டு ஒரு இது ரெண்டும் கோல்டாக இருந்துச்சு, மெட்டல் இது கோல்டு கலர். ஓகே, இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிருந்தோம். ரெண்டாவது வந்து நாங்கள் அதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் கோட்டிங் ஒன்று கொடுத்துருந்தோம். அந்த கோட்டிங் தான் அந்த பிளாக் கலராக உள்ள எல்லாம் கோட்டிங். ஓகே, அந்த கோட்டிங் நம்ம இன்னும் நம்ம போடக்கூடாது. இப்போ அது ஒயிட்டாக இருந்துச்சு, அதுக்கு வந்து நாங்கள் பிளாக் கலர் கொடுத்துருந்தோம். அது நீங்கள் இது டபுள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் கோட்டிங் வந்து பிளாக் கலராக இருக்கும். ரெண்டாவது வந்து இந்த கேவச்சர்னு சொல்கிற இந்த மெட்டீரியல் நாங்கள் ஆட் பண்ணோம். ரைட் கிளிக் பண்ணுறோம், டெக்ஸ்சருக்கு போகிறோம், கேவச்சர்னு உள்ள இதை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த மெட்டீரியல் ஆட் பண்ண பிறகு இந்த மெட்டீரியல் என்ன ஆகும்னு சொன்னால் இந்த கார்னர்ஸ் எல்லாம் உங்களுக்கு எங்கெங்கே எட்ஜஸ் இருக்குதோ அந்த எட்ஜஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு கலர் இல்லாத மாதிரி ஒரு காட்டும். இப்போ அந்த எட்ஜஸுக்கு நாங்கள் இந்த கிராச்சஸ்ன்னு உள்ள இந்த மெட்டீரியலை திருப்பி ஆட் பண்ணுறோம். டெக்ஸ்சர்ஸ் போகிறோம், இந்த கிராச்சஸ்ன்னு உள்ளது இதை ஆட் பண்ணுறோம். இதை ஆட் பண்ணக்குள்ள நமக்கு இதில் ஃபுல்லான சூப்பரான அழகான ஒரு லுக் ஒன்று நமக்கு கிடச்சிடும். அவ்வளோதான். இதில் ஒரு சிம்பிளான மெத்தட் தான் இருக்குது. இந்த சேம் மெத்தடை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இதொன்று எடுத்துகிட்டு அதை நீங்கள் வச்சு செஞ்சு பார்த்தா கூட உங்களுக்கு ஈஸியாக அந்த விஷயத்தை நீங்கள் பழகிக்கலாம். அடுத்து நம்ம போல் கிளிக் பண்ணுறோம். ரெண்டர் கிளிக் பண்ணி நம்ம சேம் டீட்டெயில்ஸ் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அந்த டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துட்டு ரெண்டர் கொடுக்குறோம். நான் ரெண்டர் செட்டப் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் ரெண்டர் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுபோல் அந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம்.